இடம்லாம் கிடக்கு பத்தியா, அந்த இடத்துல கொண்டு விட்டுட்டி வண்டியை, அந்த நாங்களே இறங்கி அப்படியே கடைக்குள்ள போயிடலாம். வாங்கக்கா, என்ன வேணும்? தம்பி ஒரு 1/2 கிலோ உளுந்த பருப்பு, 1/2 கிலோ துவரம் பருப்பு, கடுகு, சீரகம், நல்ல மிளகு, அதுக்கப்புறம் வெந்தயம், எல்லாத்துலயும் ஒரு குத்து மதிப்பா ஒரு 50 போடு, இல்லைன்னா 100 கூட போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மறக்காம இந்த கருப்பட்டியை போடுனா 1/2 கிலோ கருப்பட்டியை போட்டுரு. பாரு, உடங்குடி கருப்பட்டி போடுனா அதான் செமையா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும் கருப்பட்டி காப்பி போட்டு குடிக்கிறதுக்கு. ஏடி அவரை போட்டு கிரிக்காக்கிட்டு இருக்கா, இங்க வந்து கருப்பட்டி அது இதுன்னு கேட்டுட்டு அடக்க. அதுக்குள்ள சும்மா கருப்பட்டின்னு சொன்னா எதையாவது ஒரு கருப்பட்டியை போட்டு தந்துருவான். உடங்குடி கருப்பட்டி தான் சூப்பரா இருக்கும் கருப்பட்டி காப்பி குடிக்க. அதுதான் மெனக்கிட்டு சொன்னேன். போன வாரிய புருஷன் கூட இந்த வெளியில போனலாம், அப்போ ஒரு கடையில கருப்பட்டி காப்பி இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டுருந்து. அது பார்த்தோன்னே எனக்கு நாக்கு ஊறிட்டு பழைய ஞாபகம் வந்துட்டு. எங்க அம்மா கருப்பட்டி காப்பி அப்படியே போடா பார்க்கணும், நரசூஸ் காப்பி தூளையும் போட்டு அப்படி 8 வீட்டுக்கு மணக்கும். அந்த மாதிரி நினைச்சிட்டு நானும் இறங்கிட்டேன் தடார்னு. அலுபடி உடனே நாக்கத்தங்க போட்டுருமா அந்த ஆளுன்னு சின்ன சொல்லு, எங்க கருப்பட்டி காப்பி கிடைக்கி சொல்லு, நானும் போய் குடிக்கேன். அட அவசரம் கொடுக்க ஒரு நிமிஷம் பொறுங்களா, சொல்லு தானே மீதி சொல்லி முடிச்ச பிறகு போய் குடிக்கதா இல்லையான்னு யோசிங்க. அந்த டக்கு பக்குன்னு கேட்க வேணும். 3 காப்பி ஆர்டர் பண்ணியாச்சு. 3 காப்பினா உனக்கு ஒண்ணு, உன் வீட்டுக்காரருக்கு ஒண்ணு, மீதி இன்னொன்னு யாருக்குமா? ஏக்கா 3 காப்பியே எனக்கு தான். என் வீட்டுக்காரர் ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சாரு. கடவுளே, ஒரு ஆளுக்கு 3 காப்பியா? பாத்தீங்களா, பல்லு இருக்கவா பக்கோடா திங்க, நமக்குள்ள ஒத்த காப்பிக்கு வழி உண்டாக்கா? 4 மணி அங்க என்ன காதுக்குள்ள குசு குசு வந்துடும். ஒண்ணு சின்ன பொண்ணு, கருப்பட்டி காப்பினா ரொம்ப உடம்புக்கு நல்லதுல, அதனாலதான் 3 அண்ணா வாங்கி குடிச்சிருப்பா போல இருக்கு அப்படின்னு நம்ம பத்மா கடை சொல்லிட்டு இருந்தேன். 3 காப்பியை வாங்கி குடிச்சிருக்கிய, யாரும் எதுவும் நினைக்க மாட்டாலும் வருமா இருக்காத உனக்கு? எங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க ஆச்சி வீட்டுக்கு போனா அங்கெல்லாம் ஒரு செம்பு நிறைய காப்பி கொடுப்பா. அந்த செம்பு காப்பிக்கு தான் அடிப்படி விழும். கப்பெல்லாம் கிடையவே கிடையாதுக்கா. செம்பு லோட்டா இருக்கும்ல, அதுலதான் காப்பியே அப்படியே குடிச்சு குடிச்சு பழகிட்டா. எனக்கு கடையில போனாலும் 1 கப்பு காப்பிலாம் எனக்கு தொண்டைக்குள்ள கூட நினையாதுக்கா. அதனால நான் வந்து வஞ்சகம் இல்லாம என் புருஷன் சொல்லிடுவேன், 3 காப்பியை ஆர்டர் பண்ணுவோய் அப்படின்ட்டுருவேன். அவரும் முதல்ல சண்டைக்கு தான் வந்தாரு. கூட வந்து சிறையா இருக்கட்டி அசிங்கப்படுத்தி அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போனாலும் சரிதான் டக்குன்னு காஃபின்னு நான் சொல்லுவேன். அவர் 3 காஃபின்னு ஆர்டர் பண்ணிடுவாரு. அனக்கேத்து புருஷன் கிடைச்சிருக்கான், அதனால சரியா போச்சு. ஏக்கோ இதே இது என் புருஷனா இருக்கணும். 3 காப்பி அப்படி குடிக்கணுமா உனக்கு? நாக்கு கேக்குவா, நாக்க நறுக்கு தம்பி கத்திரி தூக்கிட்டு வந்துருவாரு. என்ன செய்யக்கோ, நம்ம வாங்கிட்டு வந்து வரோம். அப்படி இப்படி எப்படி புருஷன் கிடைக்கணும்னு இருக்கு. எங்க போட்டேன்? ஏன் 3 கருப்பட்டி காப்பி ஆர்டர் பண்ண எப்படி இருந்து? நல்லா இருந்தா எப்படி? ஆனா அலந்து போய் அப்படி ஆர்டர் பண்ணி கபக்கு கபக்குன்னு குடிச்சு பாக்கேன். ஏக்கோ கருப்பட்டி காப்பிக்கிற யாருல இந்த எசன்ஸ் ஊத்தி கருப்பட்டி காப்பி போட்டு வச்சிருக்காங்க. ஏ பாவி மக்கா, இது அப்படியே இக்க பாதி கருப்பட்டியும் பாதி வேற என்னத்தையும் சேர்த்து கொண்டாடுனாலும் தெரியலக்கா. கருப்பட்டி காப்பி மாதிரியே இல்லக்கா, ஒரு டைப்பா இருந்துச்சு. குடிக்கவும் முடியல, வெளியில வைக்கவும் முடியல. அந்த வேற இந்த மனுஷனை பாக்க அவர் வேற குறுன்னு பார்த்துட்டே இருக்காரு. என்ன இவ வேற 3 காப்பிக்கு செலவு எடுத்துட்டாளோ அப்படின்னு நினைச்சிட்டாரா என்ன தெரியலக்கா. நான் வேற காப்பியை கீழே வச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, வேண்டான்னு அவ்வளவுதான். சுத்தி முத்தி ஆள்லாம் இருக்குன்னு பார்க்கவே மாட்டாரு. சவுட்டு அடிச்சு பியாத்து போனாரு. பியாத்து யார் என்ன செய்ய துட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு வந்துட்டேக்கா. அதுக்கு தாங்க இன்னைக்கு மெனக்கிட்டு சொல்லியிருக்கேன் உடங்கடி கருப்பட்டின்னு. அதை வாங்கிட்டு போனா நல்ல சூப்பரா சுக்கு காப்பி போட்டு குடிக்கலாம், காலி கண்டி திங்கலாம், என்னன்னாலும் செய்யலாம்லக்கா. என்ன தம்பி இவ்வளவு சொல்லியிருக்கேன், இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், எல்லாம் கொண்டு வந்துட்டியா இப்படி? துணி கடையிலக்கா இது என்னக்கா? நீங்க கருப்பட்டி கொண்டாங்க, உளுந்த பருப்பு கொண்டாங்க, தோரம் பருப்பு கொண்டாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. நாங்க வந்தோடனே என்ன கட்டினி என்ன வேணும்னு கேட்டேன். அதான் இவ்வளவு லிஸ்ட் எடுக்கிறேன். இது என்ன கடை? துணி கிடக்கோ. அப்ப நீ எப்படி கேட்கணும்? என்ன துணி எடுக்கணும்? சேலை எடுக்கணுமா, இல்ல நைட்டி செக்ஷனுக்கு போகணுமா, இல்ல நம்ம இந்த ஆம்பளை செக்ஷனுக்கு துணி எடுக்க போகணுமா, பட்டு எடுக்க போகணுமா அப்படின்னு கேட்டுருக்கணும்க்கோ. அப்படி பாரு, இப்பதான் கரெக்டா சொல்லுதேன். இப்படி முதல்ல கேட்டதுன்னு வச்சுக்கியா, நான் உளுந்த பருப்பு தோரம் பருப்பு அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லியிருக்கே மாட்டேன். இக்கோ முதல்ல நீங்க பேசுறது பத்தி நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் பேசுறது பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நல்ல காமெடியா பேசுறீல, நல்ல ஜாலியா இருக்குக்கா. ஆமா தம்பி, என்னத்து கொண்டு போறோம் அந்த உலகத்துல? ஜாலியா கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசி எடுத்து எங்க போனாலும் வரணும், அதுதான் எங்க பாலிசியே. இப்ப சொல்லுங்கக்கா, எந்த செக்ஷனுக்கு கூட்டு போனோம்? தம்பி எங்க ஃபேமிலில கல்யாணம், சூப்பரா பட்டு எடுத்து போடணும். என்ன பொண்ணுக்கு அவ்வளவுதானக்க, வாங்குக்க சூப்பர் பட்டா எடுத்துருவோம். எங்க வாங்குக்க ஏக்கா, எவ்வளவு ரூபாய்க்குள்ள வேணும், என்ன கலர்ல வேணும்னு சொன்னீங்கன்னா நானும் டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு வசதியா இருக்கும். ஆமாக்கா, அந்த தம்பி சொல்ல சரிதானே, இந்த ரூபாய்க்கு டக்குன்னு எடுத்து போடுவான். எவ்வளவு ரூபான்னு சொல்லுக்கா. ஆமாக்கா, என்ன கலர்னு சொல்லுங்க. ஏடி ஒரு 30 ரூபாய்க்கு இல்ல 35 ரூபாய்க்குள்ள எடுக்க மாட்டி? ஆல்முடி ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு, முதல்ல வாழைப்பழம் தாச்சா. அதுக்கு சின்ன பொண்ணு 30 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? கர்ச்சிப்பு தானே கிடைக்கும். அட 4 முடி, அது பெரிய 30 ரூபா, பெரிய 35 ரூபா. பெரிய 30 ரூபா 30,000 ரூபா. அப்பா 30,000ல இருந்து 35,000 வரைக்கும் பட்டா. 4 முடி பாத்தீங்களா, பணம் 10 செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். சின்ன பொண்ணு கிட்ட வாயா. எதுக்கு காதை கடிச்சு வைக்கிறதுக்கா? இல்ல சின்ன சீக்கன் கிட்ட வா. பாரு நம்ம பத்மாக்கா நல்ல பெரிய இடம் பொண்ணு அப்படி நினைச்சிட்டு நிறைய ரூபா கொடுத்து பட்டு எடுக்கணும்னு நினைக்காமோ, ஆனா அதை கெட்ட போறது யாரு? நம்ம யாழினி. இப்படி பேசினா வந்து கொட்ட தானே செய்வேனா? அதனால எல்லாரும் 4 முடி அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கமெண்ட்ல வர எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியுமா? அப்ப அது தந்தாப்புல நடக்காண்டமா.
முழிய பாருங்களா, அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி முழிக்குது. ஏதாவது வாயை விட்டீங்க அப்புறம் அவ்வளவுதான், வாயில ஃபெவிக்விக் வச்சு ஒட்டி போடும். ஓட்டி போற வரைக்கும் எந்த சத்தமும் வெளியே வரக்கூடாது. அப்படிதான், சூப்பர். ஏக்கா அவ்வளவுக்குலாம் எடுக்கணுமா? இடி என்னடி புஷ்பா இப்படி சொல்லுதே? இடி பொண்ணு பெரிய இடம்லாட்டி, அப்பக்காரு ஏற்கனவே ஏகப்பட்டு துட்டு வச்சிருக்காரு. அவரு ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. அவர் நினைக்க அளவுக்குலாம் நம்ம எடுக்கணும்னு நினைச்சியா 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா அளவுக்கு நம்ம தங்கத்துல சருக வச்சுதான் பட்டு எடுக்கணும். அந்த அளவுக்குலாம் நம்மளால முடியாது இல்லாட்டி. அதனாலதான் சரி ஒரு 30-35 காது எடுக்கலாம்ல. பொண்ணை வைக்க இடத்துல பூவையும் பாவோ அந்த மாதிரி தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கு. வேற என்ன செய்ய, நம்ம தகுதிக்கு இவ்வளவு தானே செய்ய முடியும். அதுலயும் குறைச்சி எடுக்க முடியாதுல்ல. எனக்கு ஆசைதான் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பட்டு எடுக்கலான்னு தான். சரி வேற என்ன செய்ய, என் மாமா வேற ஏசி போட்டான். எம்மா அப்பெல்லாம் ஒண்ணு துட்டு போடாண்டா, துணியில கொண்டு இவ்வளவு துட்டு போடணுமான்னு. அதான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிட்டு இருக்கேன். கூறுகிட்ட குக்கர் வர சும்மா இருக்காதா? என்னக்கா நம்ம 4 மணி பத்தி உனக்கு தெரியாதாக்கா? அப்பப்போ மௌனம் தான் இருக்கும்லக்கா. இப்ப கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு தான் இருந்துச்சு. திருப்பி என்கிட்ட வந்து சொல்லிச்சு நல்ல பட்டா கிடைக்கணும், நல்லபடியா கல்யாணம் முடியணும். அதனால இன்னைக்கு இப்போ 1 மணி நேரம் மட்டும் ஒரு மௌன விரதத்தை போட போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்பத்துல இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஸ்டார்டிங் 1 மணி நேரம் சொல்லிச்சு. அப்படித்தானே 4 மணி. வசந்தி பொண்ணு நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா? என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பட்டு எடுக்கணும்னு நல்ல பட்டா கிடைக்கணும் பொண்ணுக்கு அப்படின்னு 1 மணி நேரம் இப்ப இந்த நிமிஷம் போய் டக்குன்னு மௌன விரதம் நினைச்சிட்டியாமா? எனக்கு என்ன சொல்லனே தெரியல, எப்படி நன்றி சொல்லனே தெரியல. இதே மாதிரி டெய்லி ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருந்து என் மௌனுக்காக வேண்டிக்கமா நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு. அது வரைக்கும் மௌன விரதம் இருப்பியாமா டெய்லி 1 மணி நேரம்? இதுல என்னக்கா சந்தேகம்? நம்ம 4 மணி 1 மணி நேரம் என்னக்கா 9 மணி நேரம் உங்களுக்காக உங்க பிள்ளைக்காக நம்ம வீட்டுல கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காண்டி மௌன விரதம் இருக்க தயாருக்கா. அவங்க கண்ணீரே அதுக்கு சாட்சி. பாருங்கக்கா மாலையா கண்ணீர் வடியத. உங்க பாசத்துக்கு அளவே இல்லையா? சீன போடுறது சீன அப்படி இப்படி சொல்லி கடைசியா என் வாய் அடைச்சியே. 4 மணிக்கு எதுக்கு தெரியுமா சொன்னேன்? அப்பதான் பத்மாக்கா உங்க மேல அப்படி பாசம் பொங்கும். பொண்ணே மாதிரி உங்களுக்கு ஒரு பட்டு எடுத்து தருவாங்க. அதுக்குதான் நீ என் காதுல பூஜித்துவ, நான் அதை நம்பணும். தள்ளுங்க, யார வரைட்டு பட்டு எடுப்போம். ஏக்க பாருங்கக்கா, நீங்க கேட்ட ரேட்டுக்கு இதெல்லாம் சூப்பர் பட்டுக்கு நல்ல கலரு. எது வேணுமே எடுத்துக்கோங்கக்கா. எது கட்டினாலுமே சூப்பரா ஜம்முன்னு இருக்கும். நீங்க பொண்ணை கூட்டு வந்திருக்க கூடாதா? நான் மருமோட கூப்பிட தான் செஞ்சேன். மருமோத நீங்க பார்த்து எடுத்துட்டு வாங்கத்தே, எதுனாலும் நான் கட்டிக்கிடுவேன். அவ்வளவு அடக்கமுள்ள பொண்ணு போ. பரவாயில்ல, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? அப்ப நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஏக்கா எல்லாமே நல்லதா இருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இந்த பட்டு தான் எனக்கு நல்ல பிடிச்ச மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல கலரு. ஏக்கா நெசமாவே நல்லா இருக்குக்கா. நல்ல தங்க சருகியும் நல்ல என்னது அரக்கு கலரும் சேர்ந்தாப்புல இருக்குக்கா. நல்ல அளவோல இருக்கும் இது. ஆமாக்கா சூப்பரா இருக்குங்க. இது கட்டினா அடிபொலியா இருக்கும். சூப்பரா இருக்கு. இதே எடுப்போங்க. தம்பி இந்த பட்டையை பில் போட்டுரு. எடி புஷ்பா உனக்கு எனக்கு வசந்திக்கு சின்ன பொண்ணுக்கு அதுக்கப்புறம் சிம்முக்கு ஆளுக்கு ஒரு பட்டு எடுக்கணும்லாட்டி. எனக்குலாம் பட்டு வேண்டாக்கா. சொன்னா கேளு. ஏகப்பட்ட பட்டை வர மடிச்சு வச்சிட்டு இருக்கேன். எங்க உடுத்தேனா? ஆமாக்கா எங்களுக்கு எதுக்குக்கா பட்டு? என்னமா பேச? எல்லாத்துக்கும் துணி எடுக்கணுமா? நீங்க எல்லாரும் என் குடும்பம் தானே. சரிக்கா, அப்போ உங்க விருப்பம் போல ஒரு 1000 ரூபாய்க்கு போல ஏதாவது சேலைகளை எடுத்தா போதுக்கா. இது பொண்ணுக்கு பில்லு போட்டு ஒரு 2 ரூபாயில இருந்து 3 ரூபாய்க்குள்ள ஆளுக்கு ஒரு பட்டு ஒரு 5 பட்டு போல எடுத்து போனா. ஐயோ பேர் மஞ்ச மண்டம் தான் ஞாபகம் இருக்கு. இவ்வளவு வேற கூப்பிடணும். எப்படி மஞ்ச மண்டம் தான் கூப்பிடுது? இந்த நேரம் பத்தி இவ பேர் மறந்து வேற போச்சே. ஞாபகம் சங்கீதா. சங்கீதா ஏக்கா நீங்களே கூப்பிட்டீங்க? ஆமாம்மா நான் கூப்பிட்டேன். வண்டி கொஞ்சம் ஓரமா தள்ளி நிக்க விட்டுட்டு வாயா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு பேசணும். எப்படியோ நமக்கு 1 லட்ச ரூபாய் எப்படியாவது கடன் கேட்கக்கூடிய ஆள் வந்து சிக்கிட்டு இவகிட்ட எப்படி துட்டு பொறலாமல இருக்கும். குழு தலைவிங்க இவரும் மாப்பிள்ள வேற பாரியில இருக்கான். எப்படி துட்டு நடப்பாடும். இந்த மனசு வேற 1 லட்ச ரூபா அரிச்சிட்டு இருக்காருல. இவட்ட கடன் வாங்கிட வேண்டியதான். நம்ம வேற இப்ப கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கா. அதனால என்ன சொல்லணும்னா பேங்க்ல லாக் ஆயிட்டு அதனால ஒரு 1 லட்ச ரூபா கடன் தாயா 2-3 மாசத்துல தந்துருவேன்னு சொல்லணும். முக்கியமான ஒரு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்குங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயமா தான் கூப்பிடுறேன். என்னால எந்திரிச்சு வர முடியல. 5 மாசம் கிட்ட ஆயிட்டு பத்தியா. அதனாலதான் நான் உங்களை உட்காந்துட்டு உன்னை கூப்பிடுறேன். வாயா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான் அப்புறம் போ. என்னக்கா ஆச்சரியமா இருக்கு. நீங்களே அப்படி தெரு பக்கம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்னமா நாங்கள தெரு பக்கம் வந்து உட்கார கூடாதாக்கா? அப்படி இல்லக்கோ, நீங்க பெரிய ஆள் இல்ல. உங்க வீட்டுக்காரர் வேற ஃபாரினுக்கு இங்கேயும் டவுன் பஸ்ல போயிட்டு வர மாதிரில போயிட்டு வராரு. ஆமாமா என் புருஷனுக்கு ஒரு 100 பிசினஸ் கிட்ட இருக்கு. ஒத்த ஆள் அங்கங்க சாடிட்டு கிடக்காரு வாடிட்டு கிடக்காரு. என்ன செய்ய பாவம் அந்த மனுஷன். இவ எதுக்கு இப்ப ஊடையில வாரா? எங்க இருந்து வந்து தொலைதால தெரியலையே. எனக்குன்னு வராள. சங்கீதா என்ன ராதிகா ஆளே பார்க்க முடியல? என்ன பார்க்க முடியலையா? நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன். ஒன்னதான் பார்க்கவே முடியல. ஏதோ ஊரை விட்டு கிளம்பி போறேன்னு கேள்விப்பட்டேன். ராதிகா எங்க அம்மா வீட்ல வேற இங்க இருந்துட்டு இருக்கனா. என் புருஷன் வேற ஃபாரின்ல இருந்துச்சு. வாயாம போன் அடிச்சு எடி எங்க அம்மா வீட்ல வந்து இரு. எங்க அம்மைக்கு வேற உடம்புக்கு முடியல. பேசாம பிள்ளையும் கொண்டு எங்க ஸ்கூல்ல சேர்த்துட்டு இங்க வந்துருங்காரு. இது ரொம்ப நல்ல விஷயம்ல. பேசாம போக வேண்டியதானே. யோசிச்சிட்டு இருக்கேன் போலான்னு. இதெல்லாம் யோசிக்க என்ன இருக்கு? தடாம்புடன் அவள பாத்திரம் மட்டும் கெட்டணும். ஒரு லாரிய வர சொல்லணும். இல்லனா ஒரு டிம்பா வர சொல்லணும். அள்ளி போட்டுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவன வரட்டா சாயந்திரம் போல வீடு காலி பண்ணி தரேன். இவன் நம்மள ஊரை விட்டு விரட்டுறதுல குறியா இருக்கா? இருக்கட்டும் நாத்து. வீடு காலி பண்ணதா இருந்தா நான் சொல்லுவேனா? என்ன நீ எங்க அண்ணே அஞ்சே அழகு சுந்தரத்தை இப்படி
ஒசத்தி பேசலாம் ஒண்ணுமே புரியலையே. மஞ்ச மண்டை வர நின்னுட்டு இருக்கா. ஏதா ஒண்ணுன்னு அவ்வளவுதான் ஊர் முழுக்க பத்து வச்சு விட்டுருவா. தங்கச்சின்னா தங்கச்சிதான். இக்கா உங்க வீட்டுக்காரர் இவ்வளவு பெரிய ஆளாக்கா? இக்கா இவ்வளவு பெரிய ஆளா இருந்த பிறகு கூட நீங்க எவ்வளவு அடக்கமா நடந்துக்கிட்டீங்க. ஆமா சங்கீதா, எங்க அண்ணி ரொம்ப அடக்கமான ஆளு, தன்னடக்கமான ஆளு. எந்த உதவியா இருந்தாலும் எப்ப கேட்டாலும் இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டாங்க. அவங்க சாதாரண ஆளு கிடையாது, கோடீஸ்வரி. கோடியில தான் கடந்து பொருளுறாங்க. அது ஒரு ஆள்கிட்ட நான் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கணும்னு அங்கங்க சுத்திட்டு திரிவேன். அப்ப உங்க அண்ணிட்ட கேட்டா சும்மா தந்துருவ போல இருக்கே, வட்டி இல்லாம. பாரு, நான் நிக்கும்போது கேட்காத தாயே, பொறவு நான் ஏதோ சொல்லி கொடுத்து நீ கேட்க போலுக்கு நினைச்சிட கூடாது. நான் போன உடனே கேளேன்னா எவ்வளவு பணம்னாலும் கேளு, தருவாங்க. அவங்கிட்ட இல்லாத பணமா? அண்ணி இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. பாரி வெள்ளல் பரம்பரையேக்கும். ரொம்ப தேங்க்ஸ் நாத்து. இருக்கட்டும். ரெண்டு பேரும் குசு குசுன்னு காதை கடிக்காலுவா. என்னத்தை எழுத்துட்டு போறான்னு தெரியலையே. நான் வேற 1 லட்சம் ரூபாய் கேட்கணும்னு இருக்கேன். இவ வேற நின்னுட்டு இருக்கல. ரெஸ்ட் எடுத்துட்டீங்க, ஜூஸ் போட்டு கொண்டாரேன். நிக்காலன்னு பார்த்தேன், நல்ல வேலை ஓடிட்டா. எப்படியாவது கேட்ட வேண்டியதை மஞ்சள் பண்ணிட்டு 1 லட்சம் ரூபாய். ஏக்கா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லி சொன்னீங்களக்கா, என்ன விஷயம் சொல்லுங்கக்கா. இருக்கட்டுமா, பரவாயில்ல. நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லி எங்கேயோ போறேன்னு சொன்னில்ல, என்ன விஷயம் மட்டும்? அது இருக்கட்டு, நீங்க முதல்ல ஏதோ முக்கியமான விஷயம் வான்னு கூப்பிட்டீங்களக்கா, அதை சொல்லுங்கக்கா. இருக்கட்டுமா, நீ முதல்ல சொல்ல, நான் ரெண்டாவது சொல்லுதேன். வேற ஒண்ணு இல்லக்கா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா துட்டு தேவைப்படுது. ஒரு 1 லட்சம் ரூபாய் போல. அதான் ஒரு ஆள்கிட்ட கேட்கலான்னு போயிட்டே இருந்தேன். நீங்க இவரங்க உட்கார்ந்துருந்தீங்களா? உங்களை மறந்துட்டேன் பத்தியா. நீங்க தான் பெரிய வசதியான ஆளா இருக்கீங்களக்கா. இக்கா கோடில எல்லாம் புரண்டிட்டு இருக்கீங்களா? ஆளுக்கு பேசுதாவோ. இக்கா ஒரு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சீமாரிக்கா. ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க சாயந்தரம் கிடைக்குமாக்கா? கிடைக்குமா, என்ன கிடைக்குமான்னு கேட்கவே கூடாதுக்கா. நீங்க கண்டிப்பா தருவியே, எனக்கு தெரியுக்கா. சாயந்தரம் 5 மணி போல வரட்டுமா? என்னக்கா ஆச்சரியப்பட்டு பாக்கிய? 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தூசி மாதிரி நினைக்கல. கூட 1 லட்சம் ரூபாய் நான் கேட்டிருக்கலாமா? சரிக்கா, 5 மணிக்கு முன்னாலே வந்துருவேன். என்ன ஞாபகம் எடுத்து வச்சிருக்கக்கா. அது இருக்கட்டுக்கா, நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டேன். நீங்க ஏதோ கேட்கணும்னு நினைச்சீங்களா? என்ன கேட்கணும் சொல்லுங்க. கேண்ட எதனால கேளுங்க, மனசுல வச்சுக்கிடாதீங்க. என்னது நானா எதுவுமே கேட்கணும்னு நினைக்கலையேம்மா. இல்லக்கா, ஏதோ முக்கியமான விஷயம் வாவான்னு கூப்பிட்டே இல்லக்கா. இந்த பைக் எந்த கடையில வாங்குனதுன்னு கேட்கணும்னு நினைச்சேம்மா. எனக்கு இதே மாதிரி ஒரு பைக் வாங்கணும். அட போங்கக்கா, இந்த வாட்டர் பைக்கா எந்த கடையில வாங்குனேன்னு கேக்கிய. நீங்க நினைச்சா ஏரோப்ளேனே வாங்கி பறக்கலாம். உங்களுக்கு பறந்து விரிஞ்ச மனசு, பாரி வெள்ளல் பரம்பரைக்கா. நீங்க ரொம்ப தேங்க்ஸ்க்கா. 1 லட்சம் ரூபாய் தரதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டார்ட் மியூசிக். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு தலையில கை வச்சுட்டு நடுத்தரல உட்கார்ந்திருக்க. உங்களால தாங்க இப்படி நடுத்தரல உட்கார்ந்திருக்கேன். யாங்க இப்படி போட்டு பாடா படுத்துது என்ன போட்டு. பாரு, நீ என்ன படையோ யாது படையோ யார்கிட்ட வாங்குவியோ? யா உங்க அம்மிட்ட வாங்க வேண்டியதானே. உங்க அம்மா எப்படினாலும் துட்டு வச்சிருப்பா. எங்க அம்மிட்ட இல்லங்க. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு நீ சாயந்தரம் 1 லட்சம் ரூபாய் வந்து ஆகணும். நான் என்ன சொல்லி யார்கிட்ட கேப்பேன்? 25 பவுன் நகையை கொடுத்தேன். என்ன செஞ்சாரு, யாது செஞ்சாரு, ஒண்ணு காரணம் கேட்டா கூட சொல்லவே மாட்டேக்காரு. எடி எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். சாயந்தரம் அந்த சங்கீதம் 5 மணிக்கு வாரன் இருக்கா, 1 லட்சம் ரூபாய் நீ கொடுக்கன்னு இருக்க. கேட்டுட்டு தானே இருந்தேன். பாரி வெள்ளல் பரப்புறங்கா, பறந்து விரிஞ்ச மனசுங்கா. 1 லட்சம் ரூபாய் கையில வச்சுட்டு தானே விளாண்டுட்டு இருக்க. என்கிட்ட எதுக்கு 1 லட்சம் ரூபாய்? அதுக்கு இருக்கு வாங்கல, அது ஒண்ணு கேட்டுட்டு போச்சு. அதுக்கு காரணம் எல்லாம் அது சில்வெண்ட் தான். பாரு, உன்ன உடனே சில்வெண்ட் அவன் மேல பழிய போடாதானே. எனக்கு தெரியும் டி, கொசக்க மசக்க வேலையெல்லாம் பார்க்க நீ தானே 1 லட்சம் ரூபாய் கையில வச்சிருப்ப, வட்டியை கொடுத்துட்டு தெரியவ, அப்படிதானே? சொல்லுது நம்புங்க. 25 பவுன் நகை என்னங்க செஞ்சீங்க? பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? என்ன பிசினஸ்ங்க? நாட்டுக்கோழி பிசினஸ் எத்தனை சொல்ல காது உனக்கு டமாரம் ஆயிட்டா. என்னங்க லாபமே வரலையாங்க. ஒன்ன எடுத்து இன்னொன்னுல போடுறேன். அப்படி மாத்தி மாத்தி போட்டுட்டு தான் இருக்கேன். நான் 2-3 மாசத்துல நமக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். அப்போ நீ பெரிய லெவல்ல இருக்க போற. அப்போ உன தங்க தட்டுல வச்சு உனதான் தாங்க போறேன். அதனாலதான் சொல்லுதேன், ஒரு 1 லட்சம் ரூபாய் மட்டும் இப்ப எப்படியாவது வாங்கித்தா. இல்லன்னா உன்ட்ட வச்சிருக்கா தாட்டி. இந்த மனசுட்டு எவ்வளவு தூரம் சொன்னாலும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீ குட்டிக்காரனா அடிப்பிய, என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. 1 லட்சம் ரூபாய் எனக்கு வந்தாவணும். இல்லன்னு வச்சுக்கா, நீ மாசமா இல்லன்னு நேரா அந்த சில்வன் கிட்ட போய் சொல்லிருவேன். பேசாம எங்க அம்மாட்ட பாதி உண்மையை சொல்லிட வேண்டியதா. ஏமா வீட்டுக்கு போமா, ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லணும். என்னடி, என்ன முக்கியமான விஷயம்? ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்க, கண்ணு தொடட்டி முதல்ல. நடுத்தூர்ல நின்று அழுதுட்டு இருந்தா 4 பேர் பார்த்தா என்னடி சொல்லுவோம், 4 விதமா பேசுவோம் வாட்டி வீட்டுக்குள்ள. கடவுளை இவன் என்ன கொண்டாடத்துக்கு அழுதான்னு தெரியலையா, என்ன பிரச்சனை எழுதிட்டு வந்திருக்காளா தெரியலையம்மா.